நமக்கு தேவன் எப்படி இருக்காரு? அடைக்கலமா இருக்காரு, பலனா இருக்காரு, அனுகூலமான துணையுமா இருக்காரு. தேவன் நமக்கு எப்படி அடைக்கலம்? எப்போ ஆபத்து காலத்துல ஒரு பிரச்சனை போராட்டம்னு மறைச்சு நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல தேவையில்ல, நம்ம பயப்பட தேவையில்ல. நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமல தவறு செய்தது நம்ம போய் அந்த அடைக்கல பட்டணத்துல தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட போய் என் பாவங்களை என் குற்றங்களை மன்னிங்க நம்ம ரத்தத்தினால கழுவி நம்ம அறிக்கை இடுறச்சு நம்ம பாவங்கள் இயேசு நாமத்தினால மன்னிக்கப்படும். அது மாத்திரம் இல்லையா, ஆபத்து காலத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரைச்சே நமக்கு அவர் ஃபேவர் பண்றாரு, அனுகூலமான துணையுமா இருக்காராம். மனுஷங்க செய்ய முடியாது. உங்க ஆபீஸ்லயோ இல்ல நீங்க படிக்கிற காலேஜோ ஸ்கூல்லயோ இல்ல உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு ஃபேவரிசம் ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு பிரச்சனை போராட்டத்துல மாட்டிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு எதிராக தான் எல்லாருமே இருப்பாங்க, பீப்புள் இருப்பாங்க, சூழ்நிலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு துணையா ஆண்டவர் இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க எந்தெந்த இடத்துல பலவீனமா இருக்கீங்க, எந்த இச்சைகளை விட்டு எந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு முன்பா எந்த யுத்தம் இருக்கோ அதுல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அதுல இருந்து வெளியில கொண்டு வருவார். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைப்பார். அதுக்காக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன்.